அப்பா எதுக்காகப்பா அழுத்தீங்க? எதுக்குப்பா அம்மா அழுகுறாங்க சொல்லுப்பா. வீண் வார்த்தைகள் கொட்டி அழாக்காமல் வடிக்கு புறப்படு காளியம்மன் கோவிலுக்கு அப்பா உன்னை கடவுள் இடுகிறேன். அப்பா கல்லான மனம் கூட இன்னார கறந்திருக்கும் மண்ணா. பெத்த மகளை பலி கொடுக்கணும்னு சொல்றீங்களே அப்பா உங்க மனதை கொஞ்சமாவது மாத்திக்கோங்க. இந்த முகத்தை பார்த்து கூடவா உங்களுக்கு மனம் இறங்கல? அப்பா அம்மானு கூப்பிடுறதை விட அப்பா அடுத்த உங்களை யாரு கூப்பிடுவோம்? அப்பா இந்த மகனை வெட்டி பலி கொடுத்து இந்த மண் உலகத்தை நம்ம வாழ்ந்து என்னங்க பண்ண போறோம்? விலாசனா அப்பா இவன் இல்லை என்றால் இன்னும் 1000 குழந்தை கூட பெத்துக்கலாம். அப்பா என்ன திரும்பி வருமா? அப்பா அதனால 1000 வார்த்தைகளை அடுக்கடுக்காக எடுத்துரைத்தாலும் ஏன் மக இவனை இந்த வக்கரக்கெதுவை காளியம்மன் கோவிலுக்கு பலையிட்டு நான் வேணுங்கின்ற வரத்தை வாங்காமல் வடிக்கு விட மாட்டேன். கல்லா இரும்பா? என்னடா கல்லா இரும்பா? என்னடா அப்பா ஏப்பா பெத்த மகனை போய் காயாய்க்கு கடவுள் இருக்கியாவா? அப்பா நீ ஏன் அப்பாவா? ஏப்பா நீ என்ன கல்லா இரும்பா? ஏப்பா வீண் வார்த்தைகள் கொட்டி அளக்க வேண்டாம். என்ன அப்பா தேவையில்லாம பேசாம என் பின்னாடி வர்றன்னு கூட உத்தரம் சொல்லாம என் பின்னாடி நடந்து வா. அப்பா பச்சை குழந்தை போட்டு அடிக்கிறீங்களே உங்க மனசு கொஞ்சம் கூடவா இறங்கவில்லை? வேணா சாமி இப்ப எனக்காக சொல்றேங்க மகனை விட்டுருங்க. நம்ம 3 பேரும் சந்தோஷமா இந்த நாடு 1000 தடவை அடிக்கடுக்கா எடுத்துரைத்தாலும் அவனை விடுவனா? அண்ணன் திருப்பி வருவானா? வரமாட்டாங்கல்ல. அப்பா அம்மா அடிக்காதீங்கப்பா. அப்பா அடிக்காதீங்கப்பா. என்னது? அப்பா நீட்ரா கையா. அப்பா நீட்ரா கையா. அப்பா அப்பா அம்மா அடிக்காதீங்க. கையில நீட்றானே. அப்பா நீட். ஐயோ ஐயோ. ஏய் வாங்க. எந்திரி. எந்திரி எந்திரி எந்திரி. என்னடா அப்பா? உங்க அப்பனா? ஏய் அப்பா அப்பா அப்பான்னு சும்மா சொல்லிட்டே இருக்க கூடாது. அப்பா ஐயோ அப்பா
ஐயோ அப்பா போடாங்க நில்றா அப்பா அடிக்காதீங்க அப்பாங்க அப்பான்னு சொல்லாத அப்பா அடிக்க அப்பான்னு சொல்லாத இல்ல உட்காரு போடுறா மண்டி உட்காரு ஏய் நல்ல மண்ணு பெத்த பையனை போட்டு சின்ன பையனை எப்படி பண்ணி நாசமா போனோம் நல்ல மண்ணு நல்ல சா வருமாடா கண்ட கண்ட செல்ல பேர் நாய்ங்க தெரு போறீங்க நாய்ங்க என்னது என்ன சத்தம் 32 பல்ல 10 பல்லு தான் இருக்குது 10 பல்லு இல்லாம பண்ணிடுவேன் ஜாக்கிரதை என்னடா என்ன என்ன ஐயோ மகனே மக்களுக்கு அம்மா மேல இங்க இருந்தீனா உங்க அப்பா உன்னை அடிச்சே கொண்டுருவாங்கப்பா அதனால நான் என் உயிர் எப்படி போனாலும் சரியப்பா எங்கயாவது போய் பொழைச்சு போனா இந்த நாட்டை விட்டு போய் விடடா மக்களுக்கு போய் விடப்பா அப்பா அப்பா அம்மா அப்பா கையோட அப்பா அம்மா அடிங்கப்பா அப்பா அம்மா அடிக்காதீங்கப்பா உட்காரலாங்கிறல போறாங்க உங்க அம்மால அடிக்க வேணாமா பலிக்கு வரையா வரம்பா என்னது பலி வர சவுண்டா சொல்லு ஐயோ அப்பா பலி நீட்றா ஐயோ அப்பா நீட்றா கையா அப்பா பலிக்கு வரப்பா கை நீட்றா ஐயோ கால் வரப்பா நீட்டு கை நீட்டு அப்பா வலிக்குதுப்பா என்னடா வலிக்குது அப்பா வலிக்குது அடிக்காதீங்க என்ன வலிக்குது அப்பா வலிக்கு பலிக்கு வருகிறாயா அப்பா வலிக்கு வரப்பா பலிக்கு வருகிறாயா இல்லையா அப்பா அம்மா அடிக்காதீங்க பலிக்கு வரப்பா ஏய் அப்பா போடா அப்பா அம்மா 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 அப்பா எப்படியாவது எங்கேயாவது ஓய்வு விடப்பா அம்மா இங்க இருந்தேன்னா உங்க அப்பா உயிரோடு விட போறது இல்ல அம்மா அதனால இங்க இருந்து ஓடி போயிட்டுடா அம்மா பசிக்குதுமா பசிக்குது அம்மா எனக்கு பசிக்குது உங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டியா பலிக்கு வரேன்னு சொல்லிட்டுமா அம்மா கணே சண்டாடா அம்மா பசிக்குதுமா எப்படியாவது இங்க இருந்து தப்பிட்டு போய் விடுவேன் என்னைக்கா ஒரு நாளைக்கு தாய் தேடி வருவேன் அப்பா உன் முகத்தை இன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு உன்னை பாப்பன்னு நினைச்சதே அம்மா இந்த பாவி சண்டாட கிட்ட பலிக்கு வரேன்னு சொல்லிட்டியாடா மக்களுக்கு தந்தையார மீது நான் என்னப்பா செய்ய முடியும் என்னால ஒண்ணும் செய்ய முடியல நான் போகிறேன் அம்மா நான் சாப்பிட்றதா பொழைக்கிறதே தெரியல அம்மா கடைசியாக ஒரு முறை கையால சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்றியா ஆமாம்மா எந்த தாயுக்கும் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது ஆண்டவா அம்மா இந்த பாவைய வயிற்றுல பிறக்காம இருந்திருந்தா ஐயோ எங்கேயாவது பிறந்து கூட நல்லா வாழ்ந்திருப்பியடா மக்களுக்கு ஒரே ஆசை பேசுறல ஏன்டா பேசு உட்கார்றா கீழே உட்கார்றா உனக்கு என்ன சோறா போடுறேன் எந்திரிச்சு உட்கார் முட்டி போடு எந்திரிச்சு ஓடுறா அப்பா ஒரே ஒரு ஆசைப்பா எந்திரா எந்திரிச்சு முட்டி போடு எந்திரி முட்டி போடு என்ன வேணும் சொல்றா ஒரே ஒரு ஆசைப்பா என்ன ஆசை அப்பா என்ன சாகறதுக்கு முன்னாடி அம்மா கையில ஒரு வாய் சாப்பிட்டு வரப்பா பெற்றெடுத்த தாயின் கையில அப்பா ஒரு பசிக்குதப்பா எனக்கு சாப்பிட்டு எனக்கு கடப்பலிக்கு வரேன் அப்படித்தானே சொல்ற சரியா பாத்துக்கோ இங்க இருக்க நாங்க போற நேரம் தான் சாப்பிடணும் சாப்பிட்டாலும் சரியா இல்ல சாப்பிடனாலும் சரியே கடப்பலிக்கு நீ வந்தா வேணும் சோறு கேக்குறான் சோறு வச்சிருக்கிறியா வச்சிருக்கிறியாடி இருக்குங்க அந்த போயிட்டு இந்த பக்கம் வரத்துக்குள்ள சாப்பாடு போட்டுருக்கணும் சாக்கிறது இல்லைன்னா போட்டு அம்மா பசிக்குது மகனே கண்மணியே காலகத்தில்
என்ன ஒரு மனுஷனா மிருகத்தை விட மோசமா இருக்க சண்டால பாவி. ஏடா சாவும் தர வயல் ஒரு வயசு சோறு தானு கேட்டா அவன் சொத்து சொகத்தையே கேட்டுட்டா. வாய்க்கு போன ஒரு வயசு சோத்த அவனுக்கு விடலையாடா பாவி. நீ மனுஷனா மிருகமா? என்னது மனுஷனா மிருகமா? எதிர்த்து பேச இதுக்கு மேல இதுவரை நான் உனக்காக பொறுத்திருந்தேன். என் உடம்புல கடைசி உயிர் ஒரு மூச்சு சொட்டு மூச்சு இருக்கு வரையும் என் மகன் நான் கொல்ல விட மாட்டேன். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கு வரையும் என் மகன் இதுக்கு மேல கொல்ல விட மாட்டேன். நான் விட மாட்டேன். நீ விட மாட்டேன். விடவே மாட்டேன். இப்பொழுது நீயே சாவர பாக்குறியா? நீ என்ன செஞ்சாலும் சரி. எந்திரிமா பசிக்குதுமா. அம்மா அம்மா எந்திரிமா பசிக்குது. எந்திரிமா அம்மா பசிக்குது. ஐயோ ஏன்றா சொல்ற? ஏய் எந்திரி மேல. அப்பா அம்மா செத்துறாளா? இருக்காளா? பாத்துருவா ஓடு. அம்மா பாருடா யாருடா வரல? அப்பா பாத்துட்டு வாடா. அம்மா அம்மா எந்திரிமா பசிக்குது. எந்திரிமா. ஐயோ அம்மா அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. அம்மா நான் சாகறதுக்கு முன்ன நீங்க செத்து போயிட்டீங்களே அம்மா. அம்மா அம்மா ஐயா நான் யாருதான் அம்மானு கூப்பிடுவேன்? நான் யாருக்கிட்ட தான் அம்மா கிட்ட சாப்பாடு சாப்பிடுவேன்? ஐயோ அம்மா. அம்மா சாகவா? அம்மா நீ பிறந்தா? ஐயோ தாயே அம்மா அம்மா நீ சாகவா? நீ பிறந்தா? அப்பா
சொல்லிக்கிறான். பாடக்கூடிய மக்களை பெற்ற மகராசியிலும் பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதிகளும் காசு போட்டா கரும நுழையும், பணம் போட்டா பாவம் போகுமா. இதோ தாயில்லா பிள்ளைக்கு அவங்க அம்மாவை தகனம் செய்ய உங்களால் முதலுக்கு கொள்ளு காசு போறவங்க போடுங்க. இதோ வக்கர கேளவனவன் தாயை மாண்டதை பார்த்து இதோ கதவை அழுது கொண்டிருக்கிறா. ஐயோ அம்மா அம்மா தூக்கி போட கொண்டு போய் போடுறான் அந்த உங்க அம்மால தூக்கி போடுறா எடுத்துருவாங்கடா. என்னது கடபலிக்கு வரப்பா? ஏன் கடபலி விடுறேன்? எதுக்குப்பா? எதுக்குன்னு சொல்றா? எதுக்கா சொல்ற? எதுக்குடா? எதுக்கு பண்ணிடுறேன்? அடிக்குதுப்பா வலிக்குதுப்பா அடிக்காதீங்களா? ஏன்டா வலிக்கிறது தானே அடிக்கிறது? ஏன்டா சாவு போறவனுக்கு என்ன மயிருக்கு உனக்கு சோறு? ஏன்டா தாயோடு சோறு காளியம்மன் கோவிலுக்கு கடமையிட்டு இந்த அகில உலகத்துல அண்டம் பேரண்டம் அண்ட சராசரம் 74 ஊழலையும் எரிகண்டா சொல்வதற்காக பேரம் உலகம் வேண்டும். எரிகண்டா சூழலுக்கு எங்க போறப்பா? எல்லாரும் வட்டி வாங்குறானு நைசா நீ போய் பொட்டியில உட்கார்றா. தாயோ ராஜா பொட்டியில ஓடு போற முட்டி என்னை சித்திரவதை பண்ணாதப்பா. முட்டி போடு அப்படி நடந்து வா. படாரு ஏய் கை ஒண்ணு கூட நடந்து வா. அப்ப வேகமா வா. அம்மா தாயே காளியம்மா பாருங்கள் தாயே. பத்தா அம்மா கேட்டா எனக்கு பலி வேண்டும். என்ன பலி? மனித நரபலி. கோழியா? இல்லை. ஆடா? வேண்டாம். ஆடா? இல்லை. பண்ணியா? இல்லை. உனக்கு என்னமா வேணும்? எனக்கு மனித நரபலி வேண்டும். வேணுங்கிற பலி எடுத்துக்கோ. கூட்டு வந்துட்டேன். கண்டார ஒளி விட்டு போய் கூட்டு வந்துட்டேன். இவன் தான் நீ கேட்ட கேது திசை வக்கர லக்னத்துல பிறந்ததுனால அப்படியா தேவடைய விட்டு பையனுக்கு நான் வக்கர கேதுன்னு பேர் வச்சேன். அவனையே பலிக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பலி எடுத்துக்கிட்டு நான் கேட்ட டேய் மூடிட்டு உட்காரணும். அப்பா இல்ல உனக்கு நானு போடுறான் மட்டி முடி போடுறான். ஏய் எங்கடா வெட்டணுங்க? ஏய் கொலையாளிகளே
கட்டி உள்ள விட்டு வந்து தலை குமிடா குமி தலை குமி குமி தலை குமி 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 தலை குமி குமிடா குமிடா அவ்வளவு அசால்ட்டு மாதிரி தருவம் தெரியுமா தெரியலங்க போடுறாங்க அம்மா மகனே நீ கேட்ட பிரகாரமாக கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்குடா நெய் கலையறன்னா ஆமா எதுக்குமே நலையாம கேது லக்னத்துல வக்கர திசையில பிறந்தா என் மகனாகப்பட்ட வக்கர கேது அழுத்து வந்துட்டேன் வேணுங்கிற பலியை எடுத்துக்கோமா பெற்ற மகன் என்று பாராமல் எனக்காக பலி கொடுத்திருக்கிறாய் உனக்கு என்ன வர வேண்டும் அம்மா இப்பொழுது தருகிறேன் நான் தான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு நான் தாய் உலகத்தாய் தாய் தானே ஆமா இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு உயிரின ஜீவங்களும் 5 அறிவு படைத்த விலங்குகள் இருக்குமே 6 அறிவு படைத்த மனிதர்களுக்குமே யார் தாயா நான் தான் தாய் நீங்க தானே தாய் ஆமா ஒரு தாயாக இருந்து கொண்டு வக்கர கேத உனக்கு எப்படிமா வெட்டத்துக்கு பலி சொல்ல வந்தது தாயே மகனே பத்தா இந்த வரமாகப்பட்டது மகனை பலிக்கிறது சொன்னதா நீ வந்து கேட்க மாட்டேன்னு நினைச்ச அப்பயே நீ வரந்தா முக்கியம் கேட்ட பெற்றெடுத்த மகனையே பலியாக கேட்டா ஏனால் அப்பயாவது இந்த சாகாத வரம் நீ கேட்காம போயிருவியா அப்படி என்பதற்காக அப்படின்னு நினைத்தேன் அரக்கர் குலத்திலே பிறந்த மனதை நான் காட்டி விட்டேன் அல்லவா அதனால அம்மா விதி பயன் தன்னை காண வேந்தனும் ஒரு காலம் அறிய மாட்டார் இதுதான் விதின்னு இருந்தா பட்டுதான் அவனும் சரி அதனால மகனாகப்பட்ட வக்கருக்கு எதுவும் வெட்டிட்டேன் சரி எனக்கு வரத்தை கொடுங்க இவனை தூக்கி எங்கேயாவது ஒண்ணு போட்டுருங்க ஆகட்டும் இவனால என் பொண்டாட்டியும் போனது என் பையனும் போனா இதற்கு மேல இந்த உலகத்துல